Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞருக்கு 60 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வளர்ச்சி பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயது சிறுமிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு அவரது மாமா மகன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த சிறுமியினுடைய தாய் உயிரிழந்துவிட்ட நிலையில் அவருடைய மாமா வீட்டில் அந்த சிறுமி வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில் அந்த 14 வயது சிறுமியை மாமா மகனான அருள்நேசன் என்பவர் தொடர்ச்சியாக பாலியல் தொந்தரவு கொடுத்ததன் அடிப்படையில் அந்த சிறுமி கர்ப்பமடைந்தவரும் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராமேஸ்வரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அருள்நேசனை கைது செய்தனர். இந்த வழக்கானது ராமநாதபுரம் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வழக்கை விசாரித்த விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி கலா குற்றவாளிக்கு 14 வயது சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக 20 ஆண்டு சிறை தண்டனையும், சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும், ரத்த சம்பந்தமான உறவு பாலியல் அத்துமீறலுக்காக 20 ஆண்டு சிறை தண்டனையும் என 60 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அவர் அந்த சிறை தண்டனை ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் 3000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தவறினால் மேற்கொண்டு கூடுதலாக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்த நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய மாமா மகனுக்கு 60 ஆண்டுகள் ஏக காலத்தில் தண்டனை அனுபவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள சம்பவமானது இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.